மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரோடு ஷோ என்கிற பெயரில இன்றைக்கு நடத்துகிற இந்த நாடக அரங்கேற்றத்தை மக்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? காவிரி உரிமை மௌனம் காக்கிற முதலமைச்சர், முல்லை பெரியாறில மௌனம் காக்கிற முதலமைச்சர், கச்சத்தீவு மீட்பில மௌனம் காக்கிற முதலமைச்சர், பாலாறு உரிமையில மௌனம் காக்கிற முதலமைச்சர், எதை காவேரி உரிமை, முல்லை பெரியாறு உரிமை, பாலாறு உரிமை, கச்சத்தீவு உரிமை, ஜீவாதார உரிமை, ஆனால் அவர் சொல்லுவது பதவிக்காக மாநில உரிமைகளை அடகு வைக்க மாட்டோம் என்று சொல்லுவதை பார்க்கிற போது இது ஒரு நகைச்சுவையாக பார்க்க வேண்டுமா அல்லது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இன்றைக்கு மாநில உரிமை என்று மாண்புமிகு முதலமைச்சர் எதை பார்க்கிறார்? தன் வாரிசு மகன் அரசு பதவிக்கான உரிமை என்பதை அவர் எடுத்துச் சொல்கிறாரா? நாங்கள் ஒருபொழுதும் என் வாரிசு அரசியல் மகனின் அரசியல் அதிகாரத்தை விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்ல முன் வருகிறாரா? இந்த மாநில உரிமையை காப்பதற்கு ஒரு முறையாவது அவர் கோரிக்கை வைத்ததை மனசாட்சியை தொட்டு அவர் விவரங்களை வெளியிடுவதற்கு தயாரா?